இருக்குன்னு. இது கடலா என்னன்னே தெரியலையே, அவ்வளோ பீரோல் இருக்கு. ஐயோ செமையா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்னைக்கு நம்ம ஆத்தங்குடி வந்திருக்கோம். ஆத்தங்குடியில் செல்வண்ணனுடைய மரக்கடைக்கு வந்திருக்கோம். நம்மளுக்கு கதவு, நிலை, ஜன்னல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரக்கட்டலாக இருக்கட்டும், பீரவாக இருக்கட்டும், எல்லாமே அண்ணன்ட்ட தான் எடுக்கும். அவங்களோட கடைக்கு வந்திருக்கோம். வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம். நிறைய பீரோலு, நிறைய கட்டில், டைனிங் டேபிள் எல்லாமே இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். அழகாக இருக்குங்க. இங்கேருந்து எந்தெந்த ஊருக்கு பீரோ, கட்டில் எல்லாமே டெலிவரி ஆகுதோ அந்த ஊரோடைய நேமை வந்து இங்கே முன்னாடியே மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. மாறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இது வந்து காளையார் கோயிலுக்கு செய்யப்பட்ட பீரோ அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா மரக்கடல்னு சொல்லணும். அவ்வளோ வகையான வெரைட்டி இங்கேயே செய்கிறாங்க. கம்பெனி அங்கேயே இருக்குது. இதில் ஒரு 2-3 கடை அண்ணனுக்கு இருக்கும். அதாவது நிலை ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, ஜன்னலுடைய பாட்டம் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, சின்னதாக ஒரு இடத்துல பீரோல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் ஹால்லேருந்து, ஷோபா செட்லேருந்து, பீரோலேருந்து என்ன மாடல் நமக்கு வேணுமோ ஆன் த ஸ்பாட் அப்போவே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம செஞ்சு தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை. எத்தனை அடி நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அவங்க செஞ்சு வச்சுருப்பாங்க. உள்ள கண்ணாடி எல்லாமே கூட வச்சுருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். எவ்வளோ பெரிய சோபா பாருங்க. இது வந்து ஊஞ்சல் மெத்தடில் இருக்கு. இது ஊஞ்சல் மெத்தடில் நல்லா படுக்கிற அளவுக்கு அகலமாகவும் செஞ்சுருக்குறாங்க. இப்போ நம்ம இதில் குஷன் போட்டோம் அப்படின்னா இது ஒரு மெத்த மாதிரி ஒரு ஆள் நல்லா படுக்கிற அளவுக்கு லென்த் இருக்குது. அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. மாடலும் ரொம்பவே அழகாக இருக்குது. நான் ரொம்ப காலையிலேருந்து அலைஞ்சிட்டு எல்லா பக்கமும் வீடியோ எடுத்துகிட்டே வந்தோமா, வந்தோடனே எப்படிடா உட்காரதுன்னு பார்த்தேன். சோபா கிடச்சிச்சு, உட்காந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா அந்த வயசானவங்கெல்லாம் இதில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நல்ல சாய்மானமாக இருக்கும். இதில் சக்கரம் மாதிரி வந்து வீல் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த சைடில் உள்ள பாட்டம் வந்து அதுவாக உருள்ற மாதிரி ரொம்ப டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் இது மாதிரி உட்காந்து ஆடணும்னு ஆசை. இன்னைக்கு வந்திருக்கோம். இதில் உட்காந்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வேறு இருக்குது. ரொம்ப அழகாகவும் இருக்குது. இது ஓகே. இந்த பீரோடைய கைப்பிடியே ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆங்கர் போடுற மாதிரியும் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே தனியாக சாவி வச்சு எடுக்கிற மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே சாவியும் அவங்களே கொடுத்துருவாங்க. உங்களுடைய டிசைன் எப்படி இருக்கு பாருங்க. இந்த கோக்காளி பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. டிசைன் எவ்வளோ அழகா செஞ்சுருக்காங்கன்னு பாருங்க. இந்த கோக்காளி நம்ம நார்மலாக நினைக்கிறோம் இது கோக்காளி தானேன்னு, எவ்வளோ ரசனை இதில் இருக்கு பாருங்க. இதில் பளிங்கு பதிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இந்த மாடல் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சாதாரண கோக்காளியை எந்த அளவுக்கு அழகுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அழகுபடுத்தியிருக்காங்க. ரொம்ப அருமை. செஸ் போர்டு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கே பண்ணாமல் மரத்துலேயே அழகான ஒரு கோட்டிங், ஒயிட் அண்ட் பிளாக் வந்து அழகாக கோட்டிங் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அந்த காயின் வச்சுக்கிற மாதிரியும் ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டிலலாம் வந்து ஷோகேஸுக்கு தனியாகவே டைல்ஸ் எல்லாம் பதிப்போம். அந்த ஷோகேஸை வந்து ரொம்ப அழகாக கீழே இருந்து மேலே வரைக்கும் ரவுண்ட் ஷேப்பில் கிட்டத்தட்ட ஒரு 5 ரவுண்ட் ஷேப்பு, கீழே பெருசு, அதுக்கப்புறம் சின்னொன்று அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய நகரத்தார்கள்னு சொல்கிறது. நம்ம செட்டிநாட்டில் கைப்பெட்டி கொடுப்பாங்க. இந்த கைப்பெட்டியில் மேலே பத்திரங்கள்லாம் வச்சு கீழே நகைகள்லாம் வைக்கிறது. இதுக்கு வந்து மூட்டும் தனியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இங்கே மேரேஜில் கண்டிப்பாக நகரத்தார்கள் கல்யாணத்தில் இது கண்டிப்பாக இருக்கும். இந்த கைப்பெட்டி இது வந்து ஒரிஜினலாக தேக்கில் செய்வாங்க. இதுக்குள்ளே வந்து நமக்கு முக்கியமான விஷயங்கள் வச்சுக்கலாம். இதுதான் கைப்பெட்டின்னு சொல்கிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீபாய். நம்ம சோபா போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி விருந்தினர் வரும்போது அவங்கள வரவேற்று உபசரிக்கிறதுக்குள்ள விஷயங்கள் இதில் வைப்போம். அதில் கூட ஒரு ட்ராப் கொடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க. இது மேலேயுமே டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஆனால் இதை வந்து மானாமதுரையில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சுருக்காங்க. அது கீழே பேர் எழுதியிருக்கு. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய ட்ராவ் வச்சுருக்காங்க. இந்த கண்ணாடி ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா ஒரே இதாக வச்சு ப்ளைனாக வைப்பாங்க. ஆனால் இதுக்கு ஆர்ச் பண்ணி ரொம்ப அழகாக கீழே மெத்தட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரு.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகு அப்படிங்கிறவங்களுக்கு, அயனிப்பட்டி அப்படிங்கிறவங்களுக்கு இது செஞ்சுருக்காங்க. இது எல்லா பீரோவை விடையும் ரொம்பவும் பெருசாக தெரியுது. இது உள்ள பாருங்க, 1 2 3 4 தட்டு போட்டிருக்காங்க. இந்த 2 தட்டு இடையிலையும் கிராவு போட்டிருக்காங்க. நம்ம எந்த மெத்தடு சொல்கிறோமோ அந்த மெத்தடை அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி நிறைய மெத்தடு உங்ககிட்ட இருக்கும். நமக்கு விலை எது சூட்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அப்படி தான் அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. சூப்பர்ல, எவ்வளவு பீரோ, எவ்வளவு மாடல்ஸ், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எல்லாத்தையுமே. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த டோரெல்லாம் அம்பாளுடைய உருவத்தை ரொம்ப அழகாக பதிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா விநாயகர் பதிச்சிருக்காங்க. ஒன்னொன்னுலையும் இங்கே நிறையவே பார்த்தீங்கன்னா அன்னம் தான் நிறைய வந்து கதவுலையும் செய்வாங்க, அது மாதிரி பீரோலையும் செய்வாங்க. ஒரு பக்கம் விநாயகரும் ஒரு பக்கம் அம்பாளுடைய முகமும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வரவேற்பு, அன்னப்பச்சி வரவேற்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரவேற்பும் அன்னப்பச்சியும் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கதவும் அவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கெல்லாம் 2 டோரு, ஐ மீன் 2 சாவி, மேலே ஒன்று இருக்குது கீழே ஒன்று இருக்குது, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதுதான் அந்த காலத்தில் ப்ளைனாக உள்ளது. மேக்ஸிமமாக எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி தான் ப்ளைனாக வந்து சைடில் வந்து இந்த கைப்பிடி வச்சு இருக்கும். எவ்வளோ பார்த்துட்டிங்களா, எவ்வளோ பீரோல் இருக்குன்னு பார்க்க ஆசையாக இருக்குல்ல. பழைய மரம்னு நீங்கள் சொல்லுவாங்க, ஆனால் மரக்கடைக்கு பேர் போனதும் டைல்ஸுக்கு பேர் போனதும் நிறைய ட்ரெடிஷ்னல் இங்கே நம்ம ஆத்தங்குடியில் இருக்குது. கண்டிப்பாக ஆத்தங்குடி வரும்போது ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் விசிட் பண்ணுங்கள்.